ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 45 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஒரு ஜெயில் ஒன்று காட்டுறாங்க. அங்க இருக்கிற சேரு செதஞ்சு போயிருக்குது. ஏன்டா அந்த ஜெயிலுக்குள்ள சேரை தவிர வேற எதுவுமே போட மாட்டீங்களாடா? அங்க போனா உட்காந்துட்டு தான் இருக்கணும் போல, படுக்கணும்னா தரையில தான். பெட்டு கட்லின்னு ஒன்னும் இல்ல. அங்க இருக்க கிராங்கிறவன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். வேற ஒன்றும் இல்ல, ஐசனோட பஞ்சாயத்தப்போ மோமோவை தடுக்கிறேன்னு சண்டை போட்டான்ல, ஏன் அப்படி பண்ணா எதுக்கு பண்ணான்னு அவனுக்கே புரியல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சட்டனா லைட் ஆன் பண்ணுவானுங்க. யார் அவன்னு பார்த்தா அந்த இச்சிமாருங்கிறவன். ஐயோ பாவோ, இந்த நிலைமையில உன்னைய பார்க்க பரிதாபகரமா இருக்குது, ரொம்ப டயர்டா இருக்க போல, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமான்னு வில்லத்தனமா கேட்பான். தேவையில்லாம இவனை தேடி வந்திருக்கான்ல, டெஃபினட்டா தேர் இழுத்து தெருவில் விடாம போக மாட்டான். அப்படியே கட் பண்ணா இங்க இச்சிகோக்கு ஃபைட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. சண்டையில மூஞ்சி முகரெல்லாம் தேயிற அளவுக்கு பல்ட்டிக்கு மேல பல்ட்டி அடிச்சு சண்டை போட்டுட்டு இருப்பான். அவனால முடியல. பின்ன ஒரு மனுஷனால எவ்வளவு நேரத்துக்கு சண்டை போட முடியும்? எரும மாட்டு பையில எந்திரா, நமக்கு 3 நாள் தான் இருக்குதுன்னு யுரைச்சியும் அவனை மோட்டிவேட் பண்ணுவான். அவனு முக்கி முடங்கி எந்திரிச்சு பிளட்டா வாந்தி எடுப்பான். கொய்யால டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரா, எந்திரிச்சு போய் சண்டை போடுறா அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். அதுல அந்த ஜங்கட்சு இருக்கானே, மவனை நீ எந்திரிச்சு சண்டைக்கு வரியா இல்ல நான் புடிச்சு தரன்னு இழுத்துட்டு வரட்டுமான்னு கேட்பான். மொத்தத்துல அவனை விடுறதா இல்ல. அப்போ அந்த குடிகார அரமக்கி இருக்கானே, அதான் நம்ம ஒரிஹிமேவை தூக்கிட்டு போனவன். அவன் யாச்சரு கிட்ட நடுங்கிட்டே பேசுவான். அதான் நம்ம கென்பச்சியோட லிeutenant. என்ன இருக்கும்னா, அவன் ஒரிஹிமேவை தூக்கிட்டு போகும்போது கத்திக்கிட்டு சும்மா இல்லாம அவனை கடிச்சுக்கிட்டு இருந்தவன உடனேயே ஒரு போட்டு மயங்க வச்சு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போனான். அப்படி போனவன் வழியில யாச்சரு கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆமா, என்னத்தடா தூக்கிட்டு போற மக்கி, இது யோகாவோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர் மாதிரியே இருக்குதும்பா, அதாவது வெளியாளுங்களோடது. அவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே ஒளறிட்டு இருப்பான். ஏன்னா ஏதாச்சும் பொய் சொல்றோன்னு தெரிஞ்சா உரிச்சிருவான். நான் அப்படியே வந்துகிட்டு இருந்தேனா, அப்ப அவ திடீர்னு அங்க இருந்து வெளியில வந்தாளா? ஆமா ஜம்ப் பண்ணி வந்தாளா இப்படின்ட்டு திருப்பி கேட்ட உடனே, ஆமா அதனாலதான் உங்ககிட்ட காட்டணும்னு தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சமாளிப்பான். அப்படியா, அதான் காட்டிட்டீல, வா போலாம் அப்படின்னு கூட்டு வந்துட்டான். வந்து உட்கார்ந்துகிட்டு, அவ திடீர்னு பாஞ்சு வந்தான்னு சொன்னியே, எப்படி வந்தான்னு நான் பார்க்கணும் அப்படின்னு கிண்டல் பண்ணுவா. அதுக்கப்புறம் அவ பாட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு, ஆமா உன் பேர் என்ன பாலா, அவனுக்கு தூக்கி வாரி போடும். என்ன நம்மளத்தான் இவளுக்கு நல்லாவே தெரியுமே, எப்படி கேட்கறாளேன்னு. அதுக்கப்புறம் மக்கியும்பா. அவ விழுந்து சிரிப்பா, என்ன ஒரு கன்றாவியான பேருன்னு. இதுல கொடுமை என்னன்னா, அவனோட ஃபுல் பேரு மக்கிசோ அரமக்கி, ஆனா இவ தான் மக்கின்னு பேர் வச்சிருப்பான். கடைசியில இவளே இப்படி பண்றான ஒன்னதான் அவனுக்கு ஒன்னும் புரியல. இப்ப என்னன்னா, இவங்க 3 பேர் மட்டும் அங்க இல்ல, கென்பச்சியோட மொத்த கூட்டமும் அங்கதான் இருக்குது. அப்ப அந்த மொட்டையை இக்கக்கு இருக்கான்ல, அவன் இச்சிகோ உயிரோட இருக்கானா இல்லையான்னு ஒரு ஹிமேட்ட கேட்பான். அவ ஃபர்ஸ்ட் எனக்கும் அவன் உயிரோட தான் இருக்கணும்பா. அதுக்கப்புறம் இல்ல அவன் கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்குதும்பா. அவ்வளவுதான். கென்பச்சிக்கு அவ்வளவு சந்தோஷம், அவன் உயிரோட தான் இருக்கானான்னு. அப்படின்னு அவன் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் பார்ப்பான். சூப்பர், நமக்கு இன்னொரு வேட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்படின்னா இப்ப நான் உங்க கூட இருந்தேன்னா மறுபடியும் என்னால இச்சிகோவை பார்க்க முடியும் அப்படின்னு ஒன்னு எல்லாத்துக்குமே ஷாக் ஆகும். ஆக மொத்தத்துல கென்பச்சி நம்ம ஆளுகளுக்கு ஹெல்ப் பண்ண போறான். அப்படியே கட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. அங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு ஜெயில நம்ம இஷிடாவை ட்ரீட்மெண்ட் பார்த்து படுக்க போட்டுருப்பானுங்க. அவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்தவன் டப்புன்னு எந்திரிச்சு, நான் உயிரோடவா இருக்கேன் அப்படின்ட்டு அவன் உடஞ்ச கையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ திடீர்னு ஆப்போசிட்ல பார்த்தா ஏதோ மம்மி பேய் மாதிரி ஒன்னு தொங்கிட்டு இருக்கும். எந்திரிச்சிட்டியா தம்பின்னு கேக்குமா. அவ்வளவுதான், இஷிடா கதறுன்னு கதறிட்டு, யாரா நீ இவ்வளவு கொடூரமா இருக்க, திருட்டு பயலா, தீவெட்டி தடியாமா, வண்டியா திட்டுவான். ஏன்டா அறிவு இருக்காடா உனக்கு, ஜெயில இருக்கவன்ட்ட வந்து எவனாவது திருடுவானா, உனக்கு முடிதாண்டா நீளம், மூளை கொஞ்சம் கூட இல்ல அப்படின்ட்டு ஃபேஸ்ல இருக்க கட்ட லைட்டா தூக்கி காட்டுவான். யாரான்னு பார்த்தா நம்ம காஞ்சு. நீயும் உயிரோட தான் இருக்கியான்னு கேட்பானா. அது ஏன்டா அப்படி கேட்கிறேன்னு கேட்டா, அவன் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லையாமா, அதனால எங்கேயாச்சும் சிக்கி சின்ன பின்னமா இருப்பான்னு நினைச்சானாமா. பரவாயில்ல தப்புச்சிட்டாமானா. இப்படி பேசினதுக்கு உன் வாயில பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி இருக்கணும், நேரம் பெட்ரோல் எல்லாம் போச்சும்பா. சரி இப்ப என்ன ஒரு குழப்பம்னா, எதுக்காக இவங்களை போட்டு புரட்டுன்னு புரட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? இவங்க ஒரு இன்ட்ரூடர்ஸ், அது மட்டும் இல்லாம எனிமீஸ். சோல் சொசைட்டில இருக்கவங்க இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து எதுவும் ஆகாம பாத்துக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு ஒண்ணு. ஆமா இருக்குதுன்னு ஒரு சவுண்டு. யாரான்னா நம்ம சேடு. அவனுக்கு என்ன ஏதுன்னு தெரியும். ஒரு செக்யூரிட்டி கார்டு பேசிட்டு இருக்கும்போது ஒட்டி கேட்டிருக்கான். அதாவது அவங்க கேப்டன்ல யாரோ ஒருத்தரை சரட்டையில வச்சு அட்டாக் பண்ணி கொன்றுக்கானுங்க. அந்த கல்பிரிட் யாரு என்னன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பிரைம் சஸ்பெக்டா இருக்குது இப்போ சோல் சொசைட்டிக்குள்ள போந்த நம்ம ஆளுங்க மட்டும்தான். சோ அதை முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கு இவங்க உயிரோட இருந்தா தானே இன்வெஸ்டிகேட்டே பண்ண முடியும். அதுக்கு தான் உயிரோட வச்சிருக்காங்கன்னு உடனே புரிஞ்சு போச்சு. அப்போ எப்ப வேணாலும் நமக்கு சங்கு ஊதலான்னு. அண்ட் அவங்க கையில பாத்தீங்கன்னா விலங்கு மாட்டி வச்சிருக்கானுங்க. அது சாதாரண விலங்கு இல்ல, அது மாட்டி இருந்தா இவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் சீல் ஆயிரும். இல்லைன்னா என்னோட செப்பாவை யூஸ் பண்ணி இந்த ஜெயில உடச்சுக்கிட்டு வெளியில போயிருப்பேன். இஷிடாவும் பார்த்துட்டு, ஓ இதை வச்சுதான் சீல் பண்ணிருக்காங்களான்னு யோசிப்பான். அதுக்கப்புறம் அவன் தாத்தா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அதான் அந்த ரைஷிங்கிற கிளவுஸ் அவன் போட்டுட்டான்னா திருப்பி அந்த கிளோவை கழட்ட
பண்ணக்கூடாது. ரிமூவ் பண்ணான்னா சூப்பர் பவர் கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவனால அந்த பவரை யூஸ் பண்ணவே முடியாது. அதாவது அவன் குயின்ஸியா இருக்க மாட்டான். ஆல்ரெடி நம்ம பையன் காத்து போன பலூன் தான். இனி இந்த சங்கிலிய போட்டா என்ன போடாட்டி என்னன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பான். சரி, மொத்தத்துல எல்லாத்தோட ஸ்பிரிச்சுவல் பவரையும் சீல் பண்ணி அழகா ஜெயில வச்சு அடைச்சாச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, சோல் சொசைட்டில இருக்கவங்க எப்ப வேணாலும் இவங்களை கொல்லலாம். ஆனா இப்போதைக்கு அவங்களுக்கு கொல்ற இன்டென்ஷன் கிடையாது. இவங்க மட்டும் தான் இங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா வெளியில இவங்க ஆளுங்க சேஃபா தான் இருக்கணும். ஆனா ஒருகிமே கண்டிப்பா மாட்டிருப்பான்னு சேடு அடிச்சு சொல்லுவான். ஏன்னா அவளால சண்டை போட முடியாதுன்னு எனிமிகளுக்கும் தெரியும். அதனால அவளை தனியா வேற ஏதாச்சும் இடத்துல வச்சிருப்பானுங்க. அதை யுரைச்சியும் இச்சுகோவும் பாத்துக்குவாங்க. இனி இவங்க பண்ண வேண்டிய வேலை இச்சுகோ வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கிறது மட்டும்தான். அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து இவங்க காயம் எல்லாத்தையும் சரி பண்ணி அடுத்த சண்டைக்கு தயாராகணும். அதனால இச்சுகோக்கு வெயிட் பண்ணலான்னு எருமையை விட பொறுமை பெருசுன்னு அப்படியே சைலண்டா உட்காந்துட்டாங்க. இங்க இச்சுகோ ஒவ்வொரு ஸ்வாடா எடுத்து அட்டாக் பண்றான். ஒரு அட்டாக்கு அந்த கத்திங்க தாங்க மாட்டேங்குது. சில்லு சில்லா திருச்சிருதுங்க. அவன் எத்தனை கத்தியை தான் எடுத்து சண்டை போடுவான். அங்க குமிஞ்சு கிடக்குது. அப்புறம் அப்படியே தேடி பார்க்கும்போது அவன் ஸ்வாட் மாதிரியே அங்க ஒன்ன பாப்பானா, கண்டிப்பா இதாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை வச்சு அட்டாக் பண்ணுவான். அதுவுமே டம்மி. அப்போ ஜங்கோட்சு ஒரு வெட்டு மம்மி அப்படின்ட்டு பிச்சுக்கிட்டு பின்னாடி போயிடுவான். அப்பதான் ஜங்கோட்சு இன்னொரு குண்டு தூக்கி போடும். அதாவது இங்க இருக்க ஸ்வாட்ஸ் எல்லாமே நம்ம பயலோட ஹாட் பீசஸை ரெப்ரசென்ட் பண்ணுதாமா. இவ்வளவு ஸ்வாடை வச்சதுக்கு ரீசனே எது உண்மைன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். உடையிற ஸ்வாட் எல்லாமே நம்ம பயலோட பலவீனத்தை குறிக்குது. அதனால ஜங்கட்சு மேல நம்பிக்கை வச்சு சண்டை போட சொல்லுவான். அப்பதான் நம்ம இச்சுகோக்கு ஒரு மேட்ரு புரியுது. மேபி அவனோட ஸ்பிரிட் வந்து வீக்கா இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படியாச்சும் அதை ஓவர் கம் பண்ணுன்னு யோசிப்பான். ஜங்கட்சு ஆனா தெளிவா சொல்லிரும், நீ அந்த ஸ்வாடை கரெக்டா கண்டுபிடிக்கலன்னா பங்கைங்கிற பேரை மட்டும் சொல்லிடாத, வாயிலேயே மிதிப்பேன்னு சொல்லும். அப்பதான் இச்சுகோக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்படின்னா இங்க இருக்க ஸ்வாட்ஸ் எல்லாமே நம்ம பயலோட வீக்னஸ். அதை சரி பண்ணா போதும், கண்டிப்பா இவன் ஜெயிச்சிடலாம். முட்டி போட்டு முக்கிட்டு இருந்த உடனே அதுக்கெல்லாம் டைம் இல்ல, சீக்கிரமா இதை முடிக்கணும் பானா. அவ்வளவுதானே, முடிச்சுட்டா போச்சுன்ட்டு நம்ம பையன் சண்டைக்கு ரெடி ஆயிடுவான். ஏதோ ஒன்னு பயங்கரமா பிளான் பண்ணிட்டான். இங்க ஜெயில இருக்க அந்த மோமோ ஐசனோட லெட்டரை பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்படி ஆயிருச்சேன்னு. சரி, இனி இதுக்கப்புறம் நம்ம பையன் பங்கை லெவலை எப்படி ரீச் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.